மகாகணாதிபதியே நமः. கோயில்ல நிறைய ஆக்கள் பூசை நடந்து அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களும் அனைவருக்கும். அதோட நான் காலையில் சுவாமி கும்பிட்டாச்சு, பிள்ளையாருக்கு பூ வச்சு விளக்கு கொளுத்தி சுவாமி கும்பிட்டுட்டோம். இனித்தான் பிரசாதம் செய்ய போகிறேன். பிரசாதம் செய்துட்டு பின்னேரம் தான் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வர போகிறோம். வாங்க என்னென்ன செய்ய போகிறோன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே இந்த வெள்ளை உளுந்து ஊற விட்டுட்டேன் வடை செய்கிறதுக்காக. மற்றது கடலையும் நைட்டு ஊற விட்டது அவிச்சு தாளிக்கணும். கடலை அவிச்சு தாளிக்கணும், உளுந்து வடையும் செய்யணும். இது 2 சுண்டு பயர் எடுத்து வச்சிருக்கிறேன். வறுத்துட்டு குத்தி தோல் எல்லாம் எடுத்து அவிக்கணும். மோதகத்துக்கு வறுத்து போட்டு தானே அவிக்கிறது. அப்போ இருக்கா இதை வறுப்பம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வறுத்தெடுத்து இதுக்குள்ளே போட்டிருக்கிறேன். இதுக்குள்ளே போட்டு குத்தி தோலை உடைச்சி பிடிம்ப அடுக்கணும். அந்த குத்தினா பாதியாக இருந்தானே அப்போ தோலும் கலரும் பிடைச்சிட்டு எடுக்கலாம். குட்டை தெரிஞ்சுட்டு பாருங்க கலருது தோல். டக்குன்னு கலர் கல்லூரில் இருந்தபடியாக ஈஸியாக இருக்குது குத்தி எடுக்க. இங்கே பாருங்க வறுத்து குத்திட்டு லைட்டாக பிடைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கழுவிட்டு அவிய விடணும். கன நேரம் கழுவக்கூடாது, ஒரு கொஞ்சம் நேரம் ஒருக்கா கழுவிட்டு அவிய விட்டால் நல்லா. என்னென்னு சொன்னால் கன நேரம் கழுவினா வாசம் போயிடுமென்று சொல்லுவினோம். எனக்கு இவ்வளவும் தேவையில்லை. எனக்கு இதில் ஒரு அரைவாசி அப்படி தான் எடுத்து அவிய விட போகிறேன். பார்த்தீங்கன்னா கடலையை ஒருக்கா கழுவிட்டு அவிய வைப்போம். கடலை எங்காலும் அவிய வச்சுட்டேன். உளுந்த கழுவி அரைப்பம். அரைச்சா வடையை செய்யலாம்ன்றது அந்த மாதிரிலாம் ஊறிட்டுது. பாதி உளுந்தண்டபடியே டக்காண்டு ஊறிடும். ஊரில் நாங்கள் இந்த கோதுள்ள உளுந்து பாதி உளுந்து தான் பாதிக்கிறோம். அது கோதுள்ள உளுந்து, இது வெள்ளை உளுந்து. டக்காண்டு ஊறிடும். நல்லா ஊறிட்டு போல இருக்குது. இதற்கு கழுவி எடுத்துட்டு அரைக்க போகிறேன் வடைக்கு. அரைச்சிட்டேன். அதுக்கு வெங்காயம் மிளகாயை வெட்டி போட்டுட்டு வடையை முதல் சுட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வெட்டிட்டேன். வெங்காயம், பச்சை மிளகாய், மற்றது கருவேப்பிலை எல்லாம் போட்டு உப்பும் பெருஞ்சீரகம் போட்டு இந்த வடையை குழச்சி வடையை சுடுவோம். உப்பு கொஞ்சம் போடுவோம். சுவாமிக்கு வைக்க முடியாது, டேஸ்ட் பார்க்க இல்லாது கையளவுக்கு போட்டு பார்ப்போம். பெருஞ்சீரகம் போடுறேன். எண்ணெய் கொதிச்சுட்டுது. கையை கழுவி வடையை போட போகிறேன்.
ஒரு பக்கத்தில் வடையும் சுட்டு கொண்டு பொங்கலுக்கு அரிசியும் அவிய விட்டு கிடக்கு சக்கரை பொங்கலுக்காக. கடலையும் அவிச்சு எடுத்துட்டேன். இனி தாளிக்கணும். இதை தாளிச்சா சரி. கொண்டக்கடலை கன நேரம் எடுக்கும் அவிய விடுறதுக்கு. இப்போ அவிச்சு எடுத்தாச்சு, தாளிக்கணும். வடை சுட்டு எடுத்துட்டேன். அப்படியே பொங்கலையும் செய்து எடுத்தாச்சு. 2 முறை நேரத்தில் முடிஞ்சுது. இனி மோதகத்தின் அளவில் பார்க்கணும். பயிர் அவிய வைக்கணும். இந்த பயிரை கழுவி அவிய வச்சுட்டு தேங்காய் திருவ போகிறேன். ஒரு சுண்டு பயிர் எடுத்து நான் காணுமண்டி நினைக்கிறேன். எங்களுக்கு கொஞ்சமாக தானே செய்ய போகிறேன். கழுவி அவிய வைப்பேன். பயிர் அவிஞ்சு கொண்டு இருக்குது. நிறையவும் அவியக்கூடாது பயிர். பார்த்திங்கன்னா நான் அளவான தண்ணி தான் வச்சேன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் அவிஞ்சிருமான்னு நினைக்கிறேன். தண்ணி வத்திடும். அவியக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் சரி. தேங்காய் திருவ போகிறேன். தேங்காய் பூ ரெடி ஆகிட்டுது. பயிரும் அவிச்சு வடித்து வச்சுருக்கிறேன். சர்க்கரை இனி வெட்டணும். இது கட்டி சர்க்கரை. பார்த்தீங்கன்னா சிறுலங்காட சர்க்கரை தான். பெரிய கட்டி பாருங்க. சரியான பெரிய கட்டியாக இருக்குது. இது அதிகம் இருக்கா சிவி தூள் எடுத்து தான். இந்த சர்க்கரையை வெட்டுறதை விட இந்த கரைச்சி விட தட்டு இந்த பெரிய பல்லில் உறைஞ்சிறது ஈஸியாக இருக்குது. நீங்கள் மண்மண்டா செய்து பாருங்க வீட்டில். டக்குன்னு நல்ல தூளாக வருது. கரைச்சி வின தட்டில் இந்த சீவின வடியாக நல்ல ஒரு இதாக வந்துருக்குது. இனி தேங்காய் பூக்குள்ளே போட்டு கலக்க போகிறேன். சில பேர் அடுப்புலையும் வச்சு காய்ச்சி செய்கிறவ அது ஆக ஈரழிப்பாக வரும். அந்த உள்ளுடன் மோதத்துக்குள்ளே வைக்கிற உள்ளுடன் ஈரழிப்பாக வருமன்றதுக்காக வெட்டி நான் பயிர் எங்களுக்குள்ள போடுவோம். இதில் கொஞ்சம் ஏலக்காயம் இடித்து போட்டால் சரி. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட சரி. ஏலக்காய் ஊற்றி கலக்க போகிறேன். மோதத்துக்கு உள்ளுடன் தயாராகிட்டுது. இனி மாவை குழைக்க போகிறேன். இந்த சர்க்கரை நான் அடுப்பில் வச்சு காய்ச்சா போட்டபடியே அந்த உள்ளுடன் நல்ல இதாக இருக்குது. காய்ச்சிட்டு போட்டால் அப்புறம் மோதகம் பிடிக்கையும் கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்கும். பிடிக்கவும் கஷ்டம். மாக்குழைக்க போகிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டேன். நான் கடும் சூட்டில் விட்டாலும் நல்லா வராது, அவிஞ்சிருமான்ட்டு. இது தனி அரிசி மாத்தான். உப்பை கிளறிட்டு இது எங்களோட ஸ்ரீலங்காவில் எங்களோட வயலில் விளைஞ்ச அரிசியில் செய்த அரிசிமா போயிட்டு வரையில கொண்டு வந்த நாங்கள் நல்ல மாண்டபடியாக நான் தனி அரிசி மாவிலேயே குழைக்கிறேன். இந்த மோதத்துக்கு குழைக்கிறது தான் கஷ்டமான வேலை. பார்த்தீங்கன்னு சொன்னால் பிழைச்சிதுன்னு சொன்னால் இப்போ இந்த வெடிக்கும், சாஃப்டாக இருக்காது. காலையில் அம்மாவோட ஃபோன் கதை கேட்கல மோதம் மைக்கோணும்னு சொல்ல அவள் இல்லை தனியாக செய்ய மாட்டேன், அவள் கடலையோடு செய்துட்டு நிப்பாட்டேன்னு சொன்னவா. நான் இல்லை நான் செய்வேன்ட்டு தான் வெளிக்கிட்டேன். ட்ரை பண்ணுவோம்ட்டு நான் செய்வேன், தனியாக செய்வேன். ஏன்னு சொன்னால் போய்க்கும் வேலை. அப்போ தனியாக சமாளிக்க மாட்டேன்ன்றபடியே அவள் செய்ய வேண்டாம், அவள் கடலை வச்சா காணும் தானே. மாப்பழமாக குழைச்சிட்டா பிடிச்சிடலாம். பிடிச்சிதுன்னு சொன்னால் கஷ்டம். கொஞ்சம் எண்ணெயில் கையை நிதாண்டிட்டு பிடிச்சா ஈஸியாக பிடிபடும்.
மாண்டாக்கண்டு காஞ்சிடும். இப்போ வேறு 2-3 பேர் இருந்தால் டக்குன்னு பிடிக்கலாம். இது தனியாண்டபடியாக எனக்கு டைம் எடுக்குது பிடிக்கிறதுக்கு. பட் ஓகே, பிடிச்சிடலாம். காய விடக்கூடாது. காஞ்சிடா இப்போ இந்த வடிக்கும். இந்த இட்லி சட்டிக்கெலாம் நான் விற்க போகிறேன். நான் பார்ப்பேன். நிறைய பிடிக்கல. முதல்ல 5 பிடிச்சிட்டு அவிய வைப்பேன். என்னென்னு சொன்னால் டக்குன்னு காயும். இதில் அவிஞ்சா இந்த பிசிலுக்குள்ள சத்தம் வரும். சத்தம் போடுறது பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. அவிஞ்சிட்டுதான்னு சொல்லி அவிஞ்சிட்டுது. அதான் நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணி அடிச்சுட்டு எடுப்பேன் படியில். இப்போ அடுத்து வைக்கிறதுக்கு கொழுக்கட்டை தான் செய்தேன் நான். முதல் கொழுக்கட்டையும் மாறி மாறி செய்தது. நிறைய வைக்கல என்னன்னு சொன்னால் ஒட்டி பிடிச்சா பிறகு கடலையை தாளிக்க போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். செத்தல் மிளகாய் போட்டு கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன் பாருங்க. அதோட பெருஞ்சீரகம் தேவை. கடலையை தாளிப்போம். எண்ணெய் கொதிச்சிட்டு வெங்காயத்தை போட்டு கடுகு பெருஞ்சீரகம் போட போகிறேன். சிக்கன் மிளகாய் போடுவோம். கருவேப்பிலை. இதுக்குள்ள நான் கடலையை போட்டு சேர்க்க போகிறேன். கடலை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த பிரசாத வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நிறைய நேரம் எடுத்துட்டு என்னென்னு சொன்னால் தனியாக தானே செய்தது. சுண்டல் செய்திருக்கிறேன். கொஞ்சம் மோதகம், கொஞ்சம் கொழுக்கட்டையும், அதோட பிள்ளையார் மோதகம் மட்டும் பெருசாக செய்திருக்கு. கொஞ்சம் சர்க்கரை பொங்கல், வடையும் செய்து, அதோட கொஞ்சம் அவலும் குழைச்சினது எல்லாம் செய்தாச்சு. நீ எங்களை வீட்டு பூசாரி ஐயா வந்தால் தான் சுவாமிக்கு படைக்கலாம். கோகி வேறோணும் வேலையிலிருந்து வந்தால் அப்புறம் தான் சுவாமிக்கு படைப்போம். படைச்சிட்டு கோயிலுக்கு போய் வந்து எங்களோட விரதத்தை முடிப்போம். இப்போ நாங்கள் எங்களோட வீட்டை சுவாமிக்கு படைக்க போகிறோம். கோகி வந்துட்டார். இதில் எடுத்து படைங்க ஒன்றுண்டா. சாம்பிராணி கொளுத்தியில் வெங்க கொளுத்திட்டு நாங்கள் பிள்ளையாருக்கு பிரசாதம் எல்லாம் படைச்சாச்சு. படைச்சு கும்பிட்டுட்டோம். வீட்டில் கும்பிடாமல் கோயிலுக்கு போக மனம் ஒரு ஒத்துக்கொள்ளையில். அப்போ அதில் வீட்டை கும்பிட்டுட்டு போவோம்னு சொல்லி செய்தாச்சு. எனக்கு தான் பள்ளிக்கிட்டு கோயிலுக்கு போகிறோம். நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம். இதுதான் அட்லாண்டா கிண்டு டெம்பிள்னு சொல்கிறது. எங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஆலயம். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது விஷ்ணு ஆலயமும் அப்படியே இங்கால சிவன் ஆலயமும் சேர்ந்துருக்குது. இரண்டுமே பக்கத்தில் இருக்குது. பாருங்கோ, கொடித்தம்பம்பள்ளியில் இருக்குது. இங்கே வளமையாகவே உள்ளுக்கு வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாம் அந்த அனுமதி பண்ணுற எல்லாவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டுமே பக்கத்தில் இருக்குது. ஒரு கொஞ்சம் இடப்பள்ளி தான். வளமையாக உள்ளுக்கு விடுற இல்லை. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அங்கால பார்க்க சவுத்துக்கு விநாயகரை வழியில் வச்சு பூஜை நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் இனி உள்ளுக்கு போய் கும்பிட்டுட்டு வந்தால் நாங்கள் போக போகிறோம். அதில் எடுக்கலாமன்னு நினைக்கிறேன். உள்ளுக்குள்ளே ஹாட் இல்லாது. கோயிலில் நிறைய ஆக்கள். இரவு 8:30-9 மணி ஆகுது. பூசை நடந்து கொண்டு இருக்கிறதால ஆக்கள் நிறைய நிற்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு நந்தி இருக்கிறார். பெரிய நந்தி. இவ்வளோ பெரிய நந்தி நான் பார்த்ததில்லை. பாருங்க, இது இங்கால இருக்கிற சிவன் ஆலயத்துக்கு முன்னால இருக்கு இந்த நந்தி. சரியான பெருசு. உள்ளுக்குள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லாதால நம்ம எடுக்க முடியுது.
सहस्रनामस्तोत्रं सम्पूर्णं महागणपति सहस्रनामार्चनेन एतत् फलं सर्वं श्री सर्वदेवता श्री भवतु महागणपति सिद्धिरस्तु ततः गणेशोत्सवं स्पान्सर् कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् ॐ लं नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं हर्तासि त्वमेव केवलं दत्तासि सर्वं कल्पितं ब्रह्मासि त्वं साक्षादास्मि महागणाधिपतये नमः स्नानं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं वदं च वरदं हस्तैर्विभ्राणं वेद आयतनवान् भवति असो वै तपन्नपामायतनम् आयतनवान् भवति यो मुष्यतपत आयतनं वेद आयतनवान् भवति आपो वा अमुष्यतपत आयतनम् आयतनवान् भवति एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति கோயிலில் வந்து